ஜேசன் சஞ்சய் ஒரு பேட்டி குடுத்துருக்காரு பார்த்தீங்களா? அதில எவ்வளவு தெளிவு இந்த வயசுல நம்ம வந்து ஒரு விஜய் சாரோட பையன் அப்படின்னுலாம் நம்ம நினைக்க வேண்டாம். சாதாரணமா அவர் ஒரு தனி மனுஷனா பாருங்க. அப்படிங்கும்போதே அவர் எவ்வளவு இந்த வயசுல ஒரு தெளிவா பேசுறாப்புல. இந்த 25 வயசுக்குள்ள ஒரு படம் எடுத்து முடிச்சு, என்னதான் அப்பா வந்து ஒரு பெரிய ஆளா இருந்தாலும், இந்த வயசுல இது மாரி பிள்ளைங்க எத்தனையோ செலிபிரிட்டியோட பிள்ளைங்கலாம் இருக்கிறாங்க. அவங்களாலாம் வர முடியலல்ல. தனித்திறமைன்னு ஒண்ணு இருந்தா தான் வர முடியும். பெரிய இடத்து பிள்ளை, பெரிய ஆளுங்களோட பிள்ளை, செலிபிரிட்டியோட பிள்ளை அப்படிங்கிறதுனால மட்டும் திறமை வந்துராது. திறமைன்னு ஒண்ணு இருக்கணும். பொறுமை, பணிவு, பக்குவம், அமைதி, அடக்கம், திமிரு தலைக்கேறாம இருக்கிறது. இதெல்லாம் இருந்தா மட்டும் தான் இந்த அளவுக்கெல்லாம் பேச முடியும். அது என்ன என்ன ஒண்ணுன்னா இருக்கலாம்னா, அவங்க அப்பாவுக்கு உள்ள அதே ஜீன் தானே பிள்ளைக்கு இருக்கும். அது வேணா ஒத்துக்கலாம் நம்ப. அது விஜய் மாரியே இருக்கிறாப்புல பையன். விஜய்க்கும் அப்படிதானே. ம். ஒரு பொறுமையான ஆளு தான் அப்பயிலேருந்து. ஒரு அதர பதர பேசிற மாட்டாப்புல. எதுவுமே அப்சர்வ் பண்ற குணம் தான். அதே குணம் பிள்ளைக்கு இருக்கும். அவங்க பாட்டி ஷோபா கூட சொல்லியிருந்தாங்க. விஜய் மாரியே தான் என் பேரனும். 2 பிள்ளைங்கள 2 பேரன், பேத்தி 2மே அவங்க அப்பா மாரி அப்படியே அமைதியா தான் இருப்பாங்க. அப்படின்னு சொன்னாங்க ஒரு வாட்டி ஒரு பேட்டியில. அதுபோல தான் இருக்காங்க. இதெல்லாம் வந்து நிறைகுடம் ததும்பாதுன்னு சொல்லுவாங்க. அதுக்கு உதாரணம் இந்த பையனுடைய ஒரு பேச்சு வெளிப்பாடு. இதெல்லாம் பார்த்து கொஞ்சமாவது திருந்தணும் எல்லாரும். கொஞ்சம் காசு இருந்தாலே என்ன போடு போடுறாங்க எல்லாரும். தலைகீழ நிக்கிறாங்க. கார் எடுத்துட்டு சுத்துறது என்ன? இந்த பையனும் செய்றாப்புல. அந்த வயசுக்குள்ள சேட்டைகள்லாம் செய்றாப்புல. எல்லாத்துலயுமே ஒரு சேஃப்டி, ஒரு கண்ட்ரோல் எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு செய்யணும். போய் உழுவுறதுங்க, தூக்கிட்டு வர்றதும், குடிக்கிறதும் இந்த மாரிலாம் கிடையாது இல்லையா? அப்படிலாம் இருந்திருந்தால், இந்த பையன் இந்த வயசுல 25ங்கிறது இன்னைக்கு உள்ள காலகட்டத்தில ஒரு சின்ன பையன்னு தான் சொல்லணும். இவ்வளவு ஒரு படத்த எடுத்து முடிக்கணும்னா எவ்வளவு அறிவு தேவ? எவ்வளவு பொறுமை தேவ? நடிச்சுட்டு போயிடலாம். ஆனா, பொறுமை இருந்தா தான் படத்த எடுத்து முடிக்க முடியும். நல்ல பழக்கவழக்கங்கள். இன்ன வரைக்கும் ஒரு காதலி இல்லங்கிறாப்புல. ஒரு தியேட்டர்ல போய் கேஷியரா வேலை பார்த்தேங்கிறாப்புல. இவ்வளோ வசதிகள வச்சுக்கிட்டு இந்த எண்ணங்கள் வர்றதே பெரிய விஷயம். அதுலயும் ஓசியில படம் பார்க்க போலான்னு நானு அங்க வேலை பார்த்தேன்னு சொல்றாப்புல. இது எல்லாமே வந்து ஒரு தலக்கணம் உள்ள பிள்ளைங்களுக்கு இந்த வார்த்தையெல்லாம் வராது. கொஞ்சம் இருந்தாலே காலம் அப்படியே பெரிய நான் தான் உலகத்திலே பெரிய ஆளுன்னு எல்லாம் நிக்கும். இதெல்லாம் பார்த்து நம்ம பிள்ளைங்களுக்கு சொல்லிக் குடுக்கணும். அது நீங்க சின்ன வயசு பிள்ளைங்களா இருந்தாலும், பொண்ணா இருந்தாலும், பையனா இருந்தாலும் இந்த அட்வைஸ எடுத்துக்கோங்க.